இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு ஒரு 200 ml பாலை வந்து இப்போ பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 12 பூண்டு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம இப்போது இந்த பாலோட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். பூண்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா பூண்டு பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ நல்லா பூண்டு வந்து வெந்திருக்கு. இப்போ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சுக்குத்தூள் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு நம்ம பனங்கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கும். ஆனால் வந்து கொஞ்சமாக அதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடுறது நல்லது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அடியில் வந்து நமக்கு பூண்டு இருக்கும். அந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ வந்து பூண்டு பாலோட வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பூண்டு பால் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு பால் வந்து ரெகுலராக நைட்டில் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும்.